வணக்கம். மாணவ நண்பன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ஸ்டடி பிளான் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அது என்ன ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ மேக்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அதுக்கான ஸ்டடி பிளான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். நாட் ஒன்லி ஃபார் மேக்ஸ், யூ கேன் அப்ளை திஸ் ஒன் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். இப்போ நம்ம இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாக நாம் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு புக் எடுத்து படிப்போம். ஸோ நான் இது எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அந்த வழியாட்டு நம்ம லேர்ன் பண்ணுற மெத்தடாலஜி அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டடி பிளான், so here ஸோ இதில் நான் இப்போ 5 கொஷின் பேப்பர் எடுத்திருக்கேன். என்னெல்லாம் கொஷின் பேப்பர் எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா 2024 ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர், 2024 கொஷின் பேப்பர். And then 2023, 22, 20, 19. ஸோ இந்த ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் பார்ட் ஒன்னுங்கிறது 1 மார்க் கொஷின். ஸோ 1 மார்க் கொஷின் பார்த்திங்கனாக்கா, ஸோ ஒவ்வொரு கொஷின் பேப்பரில் இருந்து 20 கொஷின்ஸ் வருது. ஸோ 20, ஸோ 20, 20, 20, 20, ஸோ டோட்டல் 100 கொஸ்டின்ஸ் ஈச் 1 மார்க். ஸோ 100 கொஸ்டின்ஸ் ஈச் ஒன். ஸோ ஹியர் ஒரு கொஷினில் 20 கொஷின் இருக்குது. ஸோ 20 1 மார்க் கொஷின். ஸோ இதில் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பார்ட் டூவில் 10 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 10 கொஷினில் நீங்கள் 7 கொஷின் அட்டன் பண்ணணும். அதில் 30th கொஷின் கம்பல்சரி. 30th கொஷின் கம்பல்சரி கொஷின், இது கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். இது போக ஒரு கொஷின், அப்போ 30th கொஷின், மிச்சம் 6 கொஷின் வரும். ஸோ 14 மார்க். ஸோ 20 into 1, தென் 7 2 மார்க் இன் 14, ரைட். அதுக்கப்புறம் பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா 40th கொஸ்டின் கம்பல்சரி. 40th கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 7 into 3 மார்க்ஸ். ஸோ 21. அதுக்கப்புறம் பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னாக்கா எய்தர் ஆர் சாய்ஸ். ஸோ எய்தர் ஆர் சாய்ஸில் 5 மார்க். ஸோ 7 5 மார்க் கொஸ்டின். ஸோ 7 into 5, ஸோ 35 மார்க்ஸ். ஸோ நமக்கு டோட்டல் பார்த்திங்கனாக்கா 20 + 14 + 21 + 35 + 420. So here it is 90. So 21 mark, 7 2 mark, 7 3 mark, 7 5 mark. ஸோ இதில் 30th கொஸ்டின் கம்பல்சரி பார்ட் 2ல். பார்ட் 3ல் 40th கொஸ்டின் கம்பல்சரி. ஸோ டோட்டலாக 90 மார்க்ஸ். அப்போ நீங்கள் அட்டன் பண்ண போகிறது எத்தனை கொஷின்? 21 மார்க் கொஷின், 7 2 மார்க் கொஷின், ரைட். 7 2 மார்க் கொஷின், 7 3 மார்க் கொஷின்,
7 5 மார்க். ஸோ அட்டன் பண்ண போகிறது 20 + 7 27 27 + 7 34 34 + 7 41 கொஷின்ஸ். ஸோ டோட்டல் 90 மார்க்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ 5 கொஷின் பேப்பர் சார் எனக்கு வந்து 35 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்றவங்க வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் நமக்கு கிடைக்கும். அந்த நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு மெத்தடாலஜி, ஒரு சின்ன முயற்சி தான் வந்து இந்த மெத்தடு. இப்போது கவுண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நான் வந்து 5 கொஷின் பேப்பர் எடுத்தேன்னா எனக்கு 101 மார்க் கிடச்சிரும், 52 மார்க் கிடச்சிரும், 53 மார்க் கிடைக்கும், அண்ட் 70 பார்ட் 4 5 மார்க் கொஷின் கிடைக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 270. ஸோ 270 கொஷின்ஸ். அப்போது நான் வந்து இந்த 5 கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய இந்த மொத்தம் 270 கொஷின்ஸை வந்து தரவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், யூ கேன் மேனேஜ் டு ஸ்கோர் அபவ் 80 to 90 வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். 80 to 90, நான் வந்து 100 சொல்லலை, 80 to 90 மார்க்ஸ் சொல்கிறேன். இப்போ 35 எடுக்கிறவங்கள வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்துடலாம். 35 மார்க்ஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க 80 to 90 ஈஸியாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து இந்த மெத்தடில் இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு ட்ரைனிங் வேணும், எனக்கு வந்து இன்னும் பயிற்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி நம்ம வந்து இங்கே நம்ம சேனல் மூலமாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் என்ன கொஷின்னாலும் நீங்கள் தயங்காமல் முன் வைக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் மெத்தட் டு ஸ்கோர் ஹையஸ்ட் மார்க். இதில் இன்னொரு கொஷின் நமக்கு மனசில் எழும், சார் நான் இத்தனை கொஷின் படிக்கிறேன், இதே கொஷின் எனக்கு வருமா அப்படின்னு ஒரு கொஷின் வரும். இப்போது நாம் வந்து ஒரு கொஷின் படிக்கிறோம்னா அதே கொஷின் தான் வரும். அப்படி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2019 கேட்கப்பட்ட கேள்வி 2020 இருக்காது, 2020 கேட்கப்பட்ட கேள்வி வந்து 2022 இருக்காது. ஆனால் அந்த மெத்தடாலஜி வந்து உங்களுக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். அதே கொஷின் தான் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா z = x + iy அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் பண்ணுறீங்க. அதே மெத்தடில் இன்னொரு ப்ராப்ளம் கேட்டாக்கா அதை செய்கிறதுக்கான கான்ஃபிடன்ஸை வந்து இந்த மெத்தட் கொடுத்துரும். அதனால் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கனாக்கா அதே கொஷினை அப்படியே நான் வந்து ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் உங்களுடைய ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் இந்த மெத்தடை வந்து இது கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து நம்ம நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க தயங்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 811 00 78166. Thank you.